நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாத ராசி பலனில் முதல்ல என்னென்ன சிறப்பு இருக்குது, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமிகள் மற்றும் கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துடலாம். இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வருகிறது. அதாவது வைகாசி மாதம் 2ஆம் தேதியும் மற்றும் வைகாசி மாதத்தின் இறுதி நாளான 31ஆம் தேதியும் அமாவாசை 2 தினங்கள் வருகிறது. பௌர்ணமி வைகாசி மாதம் 16ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. இந்த வைகாசி மாதம் பொதுவாக என்ன ஒரு விசேஷம்னா சிர மாதம், அதாவது நிலையான மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக இந்த ரிஷப ராசி, அதாவது நில ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியில் சூரிய பகவான் மேச ராசியிலிருந்து நில ராசியான ரிஷபத்துக்கு பயிற்சியாகி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஆரம்பித்து வைப்பார். இந்த வைகாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன வருதுன்னா, வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் இரவு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமாகிறார். இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு உச்சமாகக்கூடிய நிகழ்வு. அவர் வருடம் பயிற்சி ஆனாலும் அவர் உச்ச ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இந்த மாதத்தோட சிறப்பு இது. இன்னொரு இது என்னென்னா, இவ்வளோ நாள் நம்மளை அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருந்தது. அக்னி நட்சத்திரம் வைகாசி மாதம் 14ஆம் தேதியோடு முடியுது. இந்த வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அது மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு குருவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதத்தில் நாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் பார்க்கலாம். 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், 6ஆம் இடத்தில் குரு மற்றும் சுக்கிரன் அமைப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்துல, அதாவது மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது அமைப்புகள். இதுதான் இந்த மாதம் முழுவதும் கொடுக்குற கோச்சார அமைப்புகள். இதை ஒரு பெரிதான மாற்றம் எதுவும் இல்லை. சிறு கிரகங்கள் மாற்ற பயிற்சி இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இந்த கிரகங்கள் இருப்பால் மகர ராசிக்கு என்னென்ன பாதிப்பு வருமா, சாதகங்கள் என்னென்ன வரும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள் திருமண பாக்கியம் அமையுமா, புத்திர பாக்கியம் அமையுமான்னு பார்க்கலாம். வாங்க. முதல்ல ராசிநாதன் 3ஆம் இடத்துல நல்ல வலுவான அமைப்பில் இருந்து மிகச்சிறந்த யோகம். இந்த மகர ராசிக்கு இந்த வைகாசி மாதம் மிக மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். அதுக்கு என்ன வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சியாகி கடகத்தில் உச்சமாகி 7ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறார். ராசியும் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனியும் பார்க்குறாரு. அந்த ராசிக்கு அதிபதி வீடு கொடுத்த குரு உச்சமான அமைப்பில் அந்த சனியை பார்க்கறது மிகச்சிறந்த அற்புதமான மாதம். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. எனக்கு 18ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது இப்போவே அப்படின்னா, அதுக்குண்டான விதைகள் உங்களுக்கு இப்போவே ஒரு நல்ல செயல் செய்கிறதுக்கு உண்டான நல்ல சிந்தனை உங்களுக்கு இந்த மாதங்களே தொடங்கும். என்னென்ன எங்களுக்கு இந்த மாதத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் இந்த மாதிரி வலுவான அமைப்பில் இருந்தாலே நீங்கள் செய்யக்கூடிய செயல் திட்டமிட்டு அதை கரெக்டாக செஞ்சு போவீங்க. பொதுவாக மகர ராசிக்காரில் கொஞ்சம் சுலோவாக நிதானமாக இருப்பாங்க. ஆனால் இந்த அமைப்புனால் உங்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டியதில் நீங்கள் எடுத்தோடனே ஜெட்டு வேகத்தில் தான் இந்த வைகாசி மாதம் பயணிக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மகர ராசி இந்த உடல்நிலை நல்ல அமைப்பில் கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணும், தாயாரை கெடுக்குமா, வண்டி வாகனத்தை கெடுக்குமா அப்படின்லாம் இல்லை. இந்த இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று உங்கள் ராசிக்கு 4க்கும் 10க்கும் அதிபதி 2 நல்ல ஆதிபத்தியம் வாங்கின செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது
மிக உன்னதமான அமைப்பு. இந்த இடத்துல இந்த ராசி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், தாயார் சுகம், வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகள், நில அமைப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மகர ராசிக்கு. நான் எல்லாமே ஒரே வரிசையாக சொல்லிட்டேன். இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுல தான். இதனால தான் தாயார் அமைப்புகளுக்கு நல்லாயிருக்கும். வீடு, வண்டி, வாகனம்னா எப்படி? நான் நாளைக்கே BMW கார் வாங்கிடுவோன்னா மகராசியில் பிறந்தா அப்படின்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. BMW வாங்குறவங்களுக்கு BMW கிடைக்கும். அந்த பொருளாதார உங்களுடைய ஜாதக அமைப்பில், தசாபுத்தி அமைப்புகளில், இந்த நல்ல அமைப்பில் உங்களுக்கு நல்ல பாக்கியாதிபதி தசை, லக்னாதிபதி தசை நடக்கிறீங்களே, நீ BMW கார் வாங்குவீங்க. உங்களுக்கு சரியில்லாத தசை, அதாவது 6-8 தசையாகவே நடக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் வாங்குவீங்க. அதனால் எப்படியா இருந்து நீங்கள் வாகனம் வாங்குறது உறுதி. இல்லை நான் பழைய வாகனத்தை பழுது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அமையும். இன்னும் ஒரு சிலருக்கு எனது இஎம்ஐ வண்டிக்கு நான் செலுத்தாமல் இருக்கிறேன், இந்த இஎம்ஐ செலுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் இந்த மாதம் முழுதாக இஎம்ஐ செலுத்தி வண்டி வாகன அமைப்புகள் நல்லாயிருக்கும். அடுத்து என் வீட்டுக்கு எங்கள் மனைவியும் சரி, குழந்தையும் சரி, ஒரு கணவரும் சரி, இந்த மகராசி பிறந்தவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சோபா வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், ஒரு வேக்கன் கிளீனர் வாங்கணும், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பழுதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாமே இதெல்லாம் புதிதாக வாங்குவதற்கும் பழசை மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதற்கும் ஏற்றமான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு. அடுத்து குழந்தைகள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சமாகிற அமைப்புனால, 7ஆம் இடத்துல உச்சமாகி ராசியை பார்க்கறதுனால குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா என்ன? நீங்கள் அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். அந்த பொருளாதாரத்தை வச்சு அவர்கள் விருப்பப்பட்ட பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து நீங்கள் மகிழக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். என் பெண்ணுக்கு 22 வயசாச்சு, 23 வயசாச்சு, என் பெண்ணு அதான் ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு, நான் தங்க நகை வாங்காமல் இருக்கேன், 1.5 லட்சத்தை பக்கத்துக்கு போயிட்டுருக்கு, நான் தங்க நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் துளி அளவாவது தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படும். மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான முதலீடு செய்யும் மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை எதிர்பார்த்திங்கன்னா ராசிநாதன வலுவான அமைப்பில் இருக்குது, ராசியும் குரு பார்க்குற அமைப்பில் இருக்குது. உங்களுக்கு 6ஆம் இடத்துலேயே எந்த ஒரு சூரியனே இருந்தால், இந்த குரு சுக்கிரனே இருந்தால் கூட அவரும் கொஞ்சம் உங்கள் ராசிக்கு நல்ல கிரகங்கள் தான் 6ஆம் இடத்துல இருக்கிறனால உடல்நிலையும் பெருசாக பாதிப்பு இருக்காது. சிறு பாதிப்பு இருந்தவர்களுக்கு 18ஆம் தேதி கழித்து அந்த உடல்நிலை பாதிப்பு சரியாகும் மகர ராசிக்காரர்களுக்கு. அடுத்து எங்களுக்கு சந்திராஷ்டம நாள்லாம் இல்லையா, அன்றைக்கெல்லாம் எங்களுக்கு பாதகமே நடக்காதான்னு கேட்காதீங்க. சந்திராஷ்டம நாள் 9-10ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டம் வரும் நாளில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க. பொதுவாக நான் சந்திராஷ்டம் அன்னைக்கு இந்த தான் சொல்கிறது. அனைத்து ராசிக்காரர்களுமே சந்திராஷ்டம் வரும்போது கவனமாகவும் நிதானமும், பேச்சில் தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக இருங்க. அடுத்து இந்த வைகாசி மாதம் நான் என்ன வழிபாடு பண்ணனா எனக்கு சரியாகும், நான் பரிகாரம் பண்ணணுமா, ஒரு அபிஷேகம் கொடுக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க. அதெல்லாம் எந்த ஒரு பெருசாக நீங்கள் செய்ய வேண்டியதே இல்லை. உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கார். ராசியை குரு பார்க்குறதுனால நீங்கள் காலபைரவர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும், இல்லை ஒரு வியாழக்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ ஒரு சனி ஓரையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க. அது நீங்கள் நெய் விளக்கு ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், அது உங்களுடைய இதை பொறுத்து. இதை இறைவனை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுறது தான் முக்கியமாக தவிர இந்த எண்ணெயில் தான் நீங்கள் தீபம் ஏற்றணும், பஸ்ஸு நெய்யில் தான் தீபம் ஏற்றணுங்கிறதல்ல. இறைவனை நீங்கள் மனசார நினைக்கிறங்கிறது தான் வழிபாடு பரிகாரங்கள். அதனால் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மகர ராசிக்கு நன்றாக இருக்கும். இறைவனோட கருணையால் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.